அப்ப ஆவியின் வழிகள் இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றுல எலும்புகள் உருவாகிற விதங்கிறாருங்க. இனி இதை விட நம்ம விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, எப்படி சார் கண் உருவாகுது, எப்படி சார் நரம்பு உருவாகுது, எப்படி லங்ஸ் உருவாகுது, எப்படி ஹார்ட் உருவாகுது, கிட்னி எப்படி உருவாகுது, இது கற்பனைக்கு அப்பாற்பட்ட காரியங்க. இன்னைக்கு டெஸ்ட் டியூப் பேபி கூட உருவாக்குறாங்க பாருங்க. டெஸ்ட் டியூப் பேபி எப்படி உருவாக்குறாங்க? ஒரு ஆணனுடைய விந்தை எடுத்துதான் ஒரு பெண்ணுக்குள்ள அனுப்பி அந்த விந்தணுவுல இருந்துதான் குழந்தை உருவாகிறது. அந்த விந்தணு இல்லாம எங்கேயாவது குழந்தையை உருவாக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த விந்தணுவை உருவாக்கினவர் யாருன்னா தேவன் தான். பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, நான் விதைத்தேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தர் அப்படிங்கிற.